Giriaz'ın Super Sunday Sale. சென்னை பாடி பகுதியை சேர்ந்த உமர் ஃபருக் என்பவர் கொரட்டூரில் ஸ்டீல் ஜாப்ஸ் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். கடந்த 25ஆம் தேதியன்று பாடி மசூதி தெருவில் உள்ள தனது சகோதரர் வீட்டில் இருந்து 18,80,000 ரூபாய் பணத்தை வாங்கி வரும்படி தனது தொழிற்சாலையில் பணிபுரியும் ரஞ்சித் குமார் என்பவரிடம் உமர் ஃபருக் கூறியுள்ளார். அதன்படி ரஞ்சித் குமார் பணத்தை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 2வது தெரு வழியாக வரும் பொழுது 2 இருசக்கர வாகனங்களில் முகத்தை மறைத்து வந்த 6 பேர் ரஞ்சித் குமாரிடம் கத்தியை காண்பித்து 18,80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக ரஞ்சித் குமார் தனது முதலாளியிடம் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உமர் ஃபருக் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஞ்சித் குமாரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 6 மாதத்திற்கு முன்பு தன்னோடு தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த சதீஷ் என்பவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 6 பேர் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துக் கொண்டு சென்றதாக தெரிவித்தார். போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து விசாரித்ததில் ரஞ்சித் குமார் கூறியது உண்மைதான் என தெரிய வந்தது. ரஞ்சித் குமாருடன் பேசிய சதீஷ்குமாரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து அவரை தீவிரமாக தேடினர். பின்னர் சதீஷ்குமாரை செங்கல்பட்டு பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்து கொரட்டூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சதீஷ்குமார் சொன்ன தகவல்கள் திடுக்கிட வைத்தன. சதீஷ்குமார் உமர் ஃபருக்கின் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தபோது அவர்தான் பணத்தை வாங்கி வருவது, எடுத்துச் சென்று ஒப்படைப்பது போன்ற வேலைகளை பார்த்து வந்துள்ளார். ஆனால் சதீஷ்குமார் அதில் சில முறைகேடு செய்ததால் உமர் ஃபருக் அவரை 6 மாதங்களுக்கு முன்பு வேலையில் இருந்து நீக்கியுள்ளார். வேலையில் இருந்து நீக்கினாலும் கம்பெனியில் இருந்து யார் பணத்தை எடுத்துச் செல்வது, கம்பெனிக்கு யார் பணத்தை கொண்டு வருவது என தெரிந்து வைத்திருந்த சதீஷ்குமார் சம்பவ தினத்தன்று ரஞ்சித் குமாரை 8 முறைக்கு மேல் தொடர்பு கொண்டு அவர் எந்த வழியாக எந்த நேரத்தில் செல்கிறார் என முழுவதுமாக தெரிந்து கொண்டுள்ளார். சதீஷ்குமார் தனது நண்பரான முகமது ஆரிஃப் மற்றும் அவரது நண்பர்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளைச் சேர்ந்த 5 பேர் என ஒரு டீமையே அமைத்திருக்கிறார். ரஞ்சித் குமாருக்கு போன் செய்து அவர் இருக்கும் இடத்திற்கு சென்ற சதீஷ்குமார் வழக்கம் போல பேசுவது போல பேச்சு கொடுத்துள்ளார். அப்போது 2 பைக்குகளில் வந்த சதீஷ்குமாரின் கூட்டாளிகள் கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறார்கள். அங்கிருந்த சதீஷ்குமாரும் பயந்தது போல நடித்து, ரஞ்சித் குமார் பணத்தை அவர்களிடம் கொடுத்துவிடு, இல்லை என்றால் அவர்கள் நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என கூறியுள்ளார். உயிர் பயத்தில் ரஞ்சித் குமார் 18,80,000 ரூபாய் பணத்தை அந்த கும்பலிடம் கொடுத்துள்ளார். நடந்ததை உன் முதலாளியிடம் சொல்லிவிடு என சதீஷ்குமார் ரஞ்சித் குமாரை அனுப்பி வைத்துள்ளார். ரஞ்சித் குமார் அங்கிருந்து சென்றதும் கூட்டாளிகளிடம் 25,000 ரூபாயை மட்டும் வாங்கிக் கொண்டு பணத்தை பிறகு பிரித்துக் கொள்ளலாம் என சதீஷ்குமார் கூறியுள்ளார். 25,000 ரூபாயோடு சொந்த ஊரான தஞ்சாவூர் சென்ற சதீஷ்குமார் அந்த பணத்தில் தனது மனைவிக்கு சீமந்தம் நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். பின்னர் மறுநாள் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது செங்கல்பட்டில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் பணத்தோடு சுற்றித் திரிந்த சுடலைமுத்து, இசக்கி பாண்டி, முருகன், ஆனந்தகுமார், முகமது ஆரிஃப், முத்துராஜா என 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னவென்றால், கொள்ளையடித்த பணத்தை பங்கு போட சதீஷ்குமார் கூட்டாளிகளுக்கு போன் செய்த போது அவர்கள் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு பணத்தை அவர்களே எடுத்து சென்று விட்டார்கள் என போலீசாரிடம் புலம்பி இருக்கிறார். கொள்ளையடித்த 18,80,000 ரூபாய் பணத்தில் இருந்து 7,25,000 ரூபாய் மட்டுமே தற்போது போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதி பணம் எங்கே என போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் சந்தோஷ். Giriaz'ın Super Sunday Sale. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.